ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நல்லா ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக சேஃபான தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்க. ஆமாம், இந்த ஃபெஸ்டிவலில் செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கே, ரொம்ப ப்ளஷராக தோணுது. ஏன் அப்படி? டோபமைன் டீடாக்ஸ் ரிட்டன் பை திபவுட் மியூரிஸ். இந்த புக்கில் நமக்கு எப்போவுமே ஒரு சோஷியல் மீடியா பார்க்கும்போது, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது, ஹோட்டல் போகும்போது இதுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தோணுது. ஆனால் இதே ஒரு புக்கு படிங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் டோபமைன். டோபமைன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ப்ளஷரை கொடுக்குற ஹார்மோன். ஆனால் இது எப்போவுமே நமக்கு ப்ளஷர் கொடுக்குமா? இப்போ ஒரு ரீல் ஸ்க்ரால் பண்ணுறோம் அப்படின்னா அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐயோ போர் அடிக்குதே அப்படின்னு தான் நமக்கு தோணும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட டோபமைனை நம்ம டீடாக்ஸ் பண்ணிட்டு நம்மளை ப்ரொடக்டிவாக மாற்றிக்கணும். எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட்டர் ஒரு 3 ஸ்டெப்ஸ் நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்டு, நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுக்க சொல்கிறாரு. பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ நான் ஜிம்முக்கு போகணும், நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி. பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா, நான் ட்ரக் எடுத்துக்க மாட்டேன், நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் செகண்ட் ஸ்டெப்ஸ், எந்த விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்களோ அதை கண்ணுக்கு முன்னாடி வைங்க, பண்ணக்கூடாத விஷயங்களை கண்ணுக்கு முன்னாடி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து தேர்ட் ஸ்டெப், ஈட் தட் ஃப்ராக் அப்படின்ற புக்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது, இந்த டோபமைன் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு, உங்களவே நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த சோஷியல் மீடியா, ஆன்லைன் ஷாப்பிங் இதெல்லாம் விட்டு வெளியே வந்துருங்க. உங்களுக்கு போர் அடிக்க வைக்கணும். அப்படி போர் அடிக்க வைக்கும்போது தான் உங்களையே நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், நான் ஏன் அதிகமாக இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறேன், ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் சொல்வீங்க, எனக்கு ரொம்ப லோன்லினஸாக இருக்குது, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, ரிஜெக்ஷன் அப்படின்னு நிறைய ரீசன் சொல்வீங்க. அதனால தான் என்னால் வெளியே வர முடியல. அப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தானே ரீல்ஸ் பார்க்குறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் அமைதியாக உட்காந்து அதை ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். அழுகணும்னு தோணுதா அழுதுருங்க, கோவப்படணும்னு தோணுதா கோவப்படுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் வரும். அந்த சொல்யூஷனையே வச்சுட்டு உங்களை நீங்கள் மாற்றி ஓவர் கம் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு 3 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபோக்கஸ், அடுத்த கன்சிஸ்டன்சி, நெக்ஸ்ட் இம்பேக்ட். இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரொடக்டிவாக இருக்கலாம். டோபமைனை நமக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க தெரியணும் அப்படின்னு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த புக்கை ரீட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.